பிரத்யங்கரா தாசன் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா நேரம். வணக்கம் நேர்களே. ஸ்ரீ மகா பிரத்யங்கரா நேரத்தில் இன்னைக்கு நாம் சந்திக்க போகிறவர் உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர் தான். அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல் சொல்லணும்னா, இவர் ஒரு சண்டி ஹோம விற்பனர். 100க்கும் மேலான சண்டி யாகங்களை செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி போன்ற பல யாகங்களை கடந்த 20 வருடங்களுக்கும் மேலாக செஞ்சு வந்துட்டுருக்காரு. நம்முடைய ஸ்ரீ மகா பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபனர் சுவாமி பிரத்யங்கரா தாசன். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. சுவாமி, நம்முடைய மகா பிரத்யங்கரா நேரத்தில் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசிட்டு வரோம். லட்சக்கணக்கான நேயர்கள் உங்களுடைய தெளிவான எளிமையாக நீங்கள் சொல்கிற அந்த பதில்கள்னால ரொம்ப பயனடைஞ்சிட்டு வராங்க. அது மாதிரி எனக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டுற ஒரு விஷயமா இருந்தது கோசாபம் அப்படின்னு நான் கேள்விப்பட்ட போது. கோசாபம்னா என்ன? அது எதனால ஏற்படுது? நிச்சயமாம்மா, இன்னைக்கு கோமாதான்னா எல்லா தெய்வங்களும் அங்கே வாழ்கிற இடம் கோமாதா. அந்த கோமாதா சாபம் மட்டும் வாங்கக்கூடாது, கோ சாபம் மட்டும் வாங்கக்கூடாது. ஏன்னா வேறு ஏதாவது சாபம் வந்தால் இது போய் அது சரி பண்ணிவிடும்னு சொல்லும். ஆனால் இங்கே 33 கோடி தேவர்களும் அனைத்து தெய்வங்களும் வாழுமிடம், அனைத்து ரிஷிகளும் வாழுமிடம். அந்த இடத்துல சாபம் வாங்கினீங்கன்னா நம்ம எதுலேயுமே தழைக்க முடியாது, எந்த விஷயமும் நமக்கு நல்லதாக நடக்காது. அப்போ அந்த சாபம் எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம தவிர்க்கலாம். கோசாபத்தை பொறுத்தவரையிலும் நாம் கோவை துன்புறுத்துவது. எப்படி துன்புறுத்துவோம்? அதை அடிப்பது. அதை எப்படி அடிப்பதுன்னா சும்மா அடிச்சிருதா அப்படின்னு இல்லை. அதை இப்போ கயிறு போட்டு கட்டி இழுத்துன்னு வந்து வைக்கிறது, பசுவையும் கன்றையும் பிரிப்பது, பால் கறப்பதற்காக அதுக்கு ஊசி போடுவது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த காலத்துல செய்யற விஷயங்கள் எல்லாம் அன்னைக்கே தப்புன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த பால் கறப்பதினால் ஏற்படுகின்ற, இப்போ பால் கறக்கிற மாட்டை நீங்க வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பால் கறந்து முடிச்ச உடனே அந்த மாட்டுக்கு பால் கறக்காத நிலைமை ஏற்பட்டோடனே அந்த மாட்டை என்ன பண்ணுவோம்? அடி மாட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். அவன் என்ன பண்றான்? அந்த மாட்டை வச்சு பூஜையா பண்றான்? கிடையாது. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. சுவாமி பிரத்யங்கரா தாசன் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா பாத கமலம். அதர்வண வேதத்தின் தலைவி, இந்த உலகில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகாசக்தி ஸ்ரீ மகா பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதல் முறையாக கோடானு கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட, என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் சுவாமி பிரத்யங்கரா தாசன். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீமகா பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஸ்ரீமகா பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 90522330086373. அதை துன்புறுத்தினால் வருகின்ற சாபம்தான் கோசாபம். அந்த கோசாபத்தில் இருப்பவர்கள் அது எப்படி இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு நிச்சயமாக இருக்காது, வீட்டில் ஐஸ்வர்யம் தங்காது, பொருட்கள் களவு போகும், அது ஆபரணமாக இருக்கும், தங்கமாக இருக்கும், இதெல்லாம் களவு போயிட்டுருக்கும். குடும்பத்தில் பெண்கள் பிறப்பது அரிது. அப்படியே மீறி பிறந்திருந்தால் அந்த பெண்கள் வாழ்வது சிரமம், சுமங்கலியாக வாழ்வது சிரமம், அதுக்கப்புறம் கணவன் வீட்டில் ஒழுங்காக நிம்மதியாக வாழ்வது சிரமம். இப்படி பல தன்மைகள் உண்டு கோசாபத்தினால். அந்த கோசாபத்தை வராமல் நாம் பாதுகாத்து கொள்வது
இப்போ கோசாபம் இருக்குது ஒருத்தங்களுக்கு, எனக்கே தெரியுது நாங்கள் ஏதோ கோசாபம் இருக்குதுன்னு எங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சாமி. அப்போ அதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ளலாம்? தினசரி கோவுக்கு உணவு அளிக்க வேண்டும். அப்படி முடியலையா வெள்ளிக்கிழமையாவது ஒரு வாழைப்பழத்தையாவது கொடுக்கணும். இப்போ பசுமாடுகள் எல்லாம் வாழைப்பழம் சாப்பிட்றதே இல்லை, இவங்க எல்லாத்தையும் கொடுத்து நிறைய விஷயங்கள். அதனால் பசுமாட்டு கண்டிப்பாக வாழைப்பழம் கொடுக்கணும் இல்லையா, அகத்திக்கீரை கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை உணவு அளிக்கணும் பசுவுக்கு. அப்படி உங்களால் எனக்கு பசுவுக்கு உணவளிக்க முடியல அப்படின்னா எங்கேயாவது கோசாலையில் போய் உணவளிக்க கற்றுக்கோங்க. மாதம் ஒரு முறை, வருடம் ஒரு முறை, இல்லை அந்த பசுவை பராமரிக்கிற வேலையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இப்படி இருந்தால் கோசாபத்திலிருந்து தப்பிக்கலாம். இப்போ நம்ம கோசாபம் என்னன்னு சொன்னோம், கோசாபத்திலிருந்து தப்பிப்பது எப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை வழிமுறைப்படுத்தி கொண்டு எல்லோரும் கடைபிடித்து வந்தால் கோசாபத்திலிருந்து விடுபடலாம். ரொம்ப நன்றி சார். வணக்கம். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. அதர்வண பத்ரகாளியான ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா தேவிக்கு உகந்த ராககால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கி உள்ளது என்பதால் பூ உலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதல் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதலை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே எனும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூரம் ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளைகளில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 to 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசையன்று பரிகார பூஜைகள் நடைபெறும். கலந்து கொள்ள வேண்டுவோர் முன்பதிவு செய்து கொள்ளவும். சுவாமி பிரத்யங்கிரா தாசன் அவர்களை தினமும் நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 5, மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 6,17,000. தொலைபேசி எண் 04424202447. செல் 9025233000 மற்றும் 9840086373. இமெயில் spiritualastro@yahoo.com. வெப்சைட் www.spiritualastro.com.